யாழ் போதனா வைத்தியசாலை களஞ்சியசாலையில் இருந்து 60 வீதமான மருந்துகள் தீயில் எரிந்து நாசம். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொடுக்க கடற்தொழில் அமைச்சர் நடவடிக்கை. இலங்கையில் சடுதியாக அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் இன்று வெளியான அறிவிப்பு. தமிழர் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் மீட்பு, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன மகிந்தவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம். திடீரென போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான உதயகம்மன் பிலா. செம்மணி அகழ்வுகள் ஜூன் 1ஆம் தேதி வரை நிறுத்தம். யாழ் போதனா வைத்தியசாலையில் தீ, தடயவியல் போலீசார் தடயவியல் ஆய்வில். உரத்தட்டுப்பாடு, விவசாயிகளுக்கு அமைச்சர் அளித்த உறுதிமொழி. மட்டக்களப்பு மேய்ச்சல் தரை விவகாரம், உயர்நீதிமன்ற தீர்ப்பினூடாக சிங்கள விவசாயிகளின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. அம்புட்டிய சுமணரத்ன தேரர். சுரேஷ் சலைவின் உயிருக்கும் ஆபத்து, விமல் வீரவன்ச. அரசியல் பழிவாங்கல்களுக்காக அரச பொறிமுறை கீழ்த்தரமான நிலைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது நாமல் ராஜபக்ஷ. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் களஞ்சியசாலையில் இருந்து 60 வீதத்திற்கும் அதிகமான மருந்துகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக போதனா வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் பலத்த போராட்டத்தின் மத்தியில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதிகளை இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் அதிகாலை 1 மணி அளவில் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய பகுதியிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது இந்த மேற்பகுதியிலிருந்து ஆரம்பமாகி பிறகு அதிகமாக ஒரு 60 வீதத்துக்கு மேற்பட்ட மருந்துகள் தீயிலே அழிந்து நாசமாகிவிட்டது. இது மது இந்த வைத்தியசாலைக்கும் மது அரசாங்கத்துக்கும் மது சுகாதார அமைச்சுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஏனெனில் இது அநேகமான மருந்துகள் இங்கே சேகரிக்க வைக்கப்பட்டிருந்தன. உதாரணமாக இந்த புற்றுநோய்க்கு பாய்க்கப்படும் மருந்துகள், சத்திரசிசைக்கு பாய்க்கப்படும் மருந்துகள், மற்றது இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் என்ற இந்த ட்ரக்ஸ்கள் எல்லாமே இங்கே தான் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அது தீயிலால் அழிவிட்டது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை தான் நமது மக்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நான் சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்து தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அதற்காக இப்போ எங்களை இந்த உடனடி தேவைகளுக்காக சுகாதார அமைச்சிலிருந்து மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்துடன் அண்மையில் உள்ள வைத்தியசாலைகளிலிருந்தும் மருந்து எடுக்கும்படியாகவும் பணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பாக நாங்கள் பூரண விசாரணையை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இது தொடர்பாக போலீஸாருக்கு அறிவித்திருக்கின்றோம். அத்துடன் நாங்கள் ரசாயன பகுப்பாய்வாளரையும் இந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து தடயங்களை பெற்றுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுக்கும் போலீஸ் அதிகாரி ஆவண செய்திருக்கின்றார். எனவே அவர்கள் திங்கட்கிழமை வரும் வரை இந்த ஏரியா போலீஸ் பாதுகாப்பிலே தான் இருக்கும். எனவே நாங்கள் தகுந்த விசாரணை, அது போலீஸ் விசாரணை சிஐடி ஊடாக அடுத்ததாக நமது திணைக்களத்தின் அரசாங்கத்தின் ஊடாகவும் விசாரணை ஆரம்பித்து சரியான ஒரு நடவடிக்கையும் காரணத்தையும் நாங்கள் கண்டுபிடித்து ஏற்ற நடவடிக்கை எடுப்போம். இது பெறுமதி இன்னும் கணிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தரவுகளெல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அந்த கம்ப்யூட்டர்களும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறபடியால் இனித்தான் நாங்கள் அதுக்குரிய கணக்குகளை எடுத்து செய்ய வேண்டும். இந்த பகுப்பாளர் திணைக்களம் வரும் வரை நாங்கள் எதையுமே அழிக்க முடியாததுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறோம். இது அதை பார்த்த பிறகு தான் நாங்கள் மீதி நடவடிக்கை எடுப்போம். இப்போ வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்களுக்கு போதுமான மருந்து வசதி, நோயாளருக்கு தேவையான இந்த இன்டோர் ஃபார்மசி என்றொன்றுக்கு உள்ள அதுவும் கிளினிக் மக்களுக்கு நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளும் பாதுகாப்பாக இருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் விநியோகித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அங்கேருந்து மருந்துகளும் வந்து கொண்டிருக்கு. நாளைக்கும் வைத்தியசாலையிலிருந்து லொரிகள் கொழும்பு மருந்து எடுத்துக்கொண்டு வரும் அவசர தேவைகளுக்காக. எனவே பெரிய பாதிப்பை இப்போதைக்கு ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த ஒரு நட்டம் மருந்துகளால் இது ஒரு பெரிய நட்டம் தான். பகுப்பாய்வு திங்கக்கிழமை வருவார்கள்.
யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்கவும் களஞ்சியசாலையை உடனடியாக புனரமைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்குள்ளான வைத்தியசாலையின் களஞ்சியசாலையை நேரில் பார்வையிட்டு விபத்து குறித்து பணிப்பாளரிடம் கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான வைத்தியசாலையான யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு, தீ பரவல் ஏற்பட்டு எங்களுடைய சம்ப் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல கோடிக்கணக்கான மருந்துகள் நாசமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இது வேதனைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது இங்கே இருக்கின்ற ஊழியர்கள், விசேடமாக அதை தான் சொல்ல வேண்டும், இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அனைவருமே இதை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களால் பூர்ணமான அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். அதே போன்று இராணுவம், போலீஸ், நேவி உள்ளிட்ட அனைவருமே இதில் கூடுதலான பங்களிப்போடு செயல்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு முதல் கண் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, இல்லாது போயிருக்கின்ற மருந்துகளுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் இது சம்பந்தமாக கரிசனையோடு கவனத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறான பாதிக்கப்பட்டிருக்கின்ற, முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய களஞ்சிய சாலையை மீள கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இது உண்மையிலேயே மின்சார தற்செயலாக பற்றியதா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக எங்களுடைய இது சம்பந்தமான ஒரு ரசாயனவியல் பகுப்பாய்வு ஒன்று செய்யப்பட இருக்கின்றது. அந்த ரசாயனவியல் பகுப்பாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் போதுதான் எங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக இது உண்மையிலேயே அல்லது இயற்கையான பிரச்சனையா அல்லது செயற்கையான பிரச்சனையா என்பது. இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான நிகழ்வுகள் இங்கு மாத்திரமல்ல வேறு இடங்களிலும் கூட நடைபெற்றிருக்கின்றது. அதனால் நான் நினைக்கின்றேன் விசேடமாக இது சம்பந்தமாக செயற்கையாக இதை யாரும் செயற்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவருடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ அந்த உயிர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு, அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு யாரும் மனதார நினைக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கின்ற. ஏதோ நாங்கள் பார்ப்போம் எது எவ்வாறான போதிலும் கூட இதற்கான பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டதன் பிறகு இறுதி அறிக்கை என்ன என்று பார்த்து கொண்டு அதன் பிறகுதான் இதற்கான முழுதான முடிவினை எங்களால் சொல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து இதை மீட்டெடுப்பதற்கும் அல்லது இந்த மக்களுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் எங்களுடைய அரசாங்கம் முன்னின்று எடுத்திருக்கின்றது. இப்போ அப்படி சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட இதெல்லாம் பூரணமான ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இது உண்மையான கணக்கறிக்கை தெரிய வரும். உண்மைத்தான் என்னென்றால் ஒரு வைத்தியசாலை, அது முக்கியமான வைத்தியசாலையில் ஒரு களஞ்சியசாலை, மருந்து களஞ்சியசாலை அழிந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் இருந்திருக்க வேண்டும். அது இருந்த போதிலும் கூட இது எவ்வளவு தொகை என்பது எங்களால் பூர்ணமாக சொல்ல முடியாது. குத்துமதிப்பாக சொல்லுகின்றார்கள் 100 கோடிக்கு மேலே என்று. இருந்த போதிலும் பார்ப்போம் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமான பூர்ணமான அறிக்கை வந்ததன் பிறகுதான். மருந்து தட்டுப்பாடுக்கான எந்த விதத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதற்கான இப்போதும் கூட விசேடமாக எங்களுடைய பணிப்பாளர், அதே போன்று எங்களுடைய பவானந்தராஜா உள்ளிட்ட இப்பொழுதும் கூட நேற்று இரவும் கூட எங்களுக்கு டெலிஃபோனில் பேசினார். அடுத்து நலிந்த ஜெயதீஷ் அவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார். அங்கே இருக்கின்ற டிஜிமார்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி உடனடியாக மருந்துகளை கொண்டு வருவதற்கு, ஏன்னா வவுனியாவிலிருந்து, அதே போன்று அன்றாதபுரத்திலிருந்து, மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் கூட பூரணமான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த விதமான மருந்து தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கூற வேண்டும்.
ஒருவரின் மரணத்தில் அரசியல் செய்வது மிக இழிவான செயல் என்று அமைச்சர் சுசில் ரணசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஒருவரின் மரணத்திலும் அரசியல் செய்வதாக குற்றம் சுமத்தினர். மொட்டு கட்சியானது ஒருவர் உயிர் வாழும் போதும் உயிரிழந்த பின்னரும் அதனை வைத்து அரசியல் செய்ததாக சாடியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒருவரின் மரணத்தில் ஒருபோதும் தமது கட்சி அரசியல் செய்யாது என்றும் சுட்டிக்காட்டினார். ஒருவரின் மரணம் மிகவும் அதிர்ச்சிகரமான விடயம் எனவும் அதனை அவ்வாறான ஒரு கோணத்திலேயே தாம் பார்ப்பதாகவும் மொட்டுக்கட்சி போன்ற இழிவான அரசியலில் ஈடுபடுவதற்கு தமக்கு எவ்வித உத்தேசமும் கிடையாது என்றும் தெரிவித்தார். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கு அமைவாக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பிரிவினரின் மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் குறைந்த மின்சாரத்தை நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்றும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மின் உற்பத்தி செலவு அதிகரித்தமையினால் இந்த மற்றும் அடுத்த காலாண்டுகளில் சுமார் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை தொகை ஏற்படுகின்றமை உள்ளிட்ட 3 பிரதான காரணிகளை முன்னிலைப்படுத்தி மின் கட்டணத்தை 18% உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 1760 ரூபாவும், 210 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 2210 ரூபாவும் மேலதிக கட்டணமாக அறவிடப்பட்டுள்ளது. அத்துடன் 270 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 2600 ரூபாவும், 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாவும் மேலதிக கட்டணமாக விதிக்கப்பட உள்ளதோடு நுகர்வோர் பயன்படுத்தும் மேலதிக அலகுகளை பொறுத்து இத்தொகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் 18% மின் கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா ஹோட்டல்கள் H1 மற்றும் H2 பிரிவுகளில் குறைந்த மின் நுகர்வுக்கு கட்டண உயர்வு இல்லை. அதிக மின் நுகர்வு காணப்படுமாயின் 18% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரையிலும் அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் நிவாரணத்தை வழங்க எழுத்துப்பூர்வமாக இணங்கியுள்ளதனால் இந்த அதிகரிப்பு 5% மின் நுகர்வோரை மாத்திரமே தாக்கம் செலுத்தும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு பொருந்தாது என ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு வெனேரிக்குளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் ஜெயபுரம் போலீஸ் நிலையத்தில் ஹலோ ட்ரஸ்ட் கண்ணிவெடி அகற்றும் நிறுவன அதிகாரிகளினால் இதுகுறித்த முதற்கட்ட தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கராயன்குளம் பகுதியில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் 2:30 மணியளவில் ஹலோ ட்ரஸ்ட் அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி அக்கராயன்குளம் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதுடன் 4 குண்டுகளை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குண்டுகள் தற்போது போலீசாரின் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. நீதிமன்றத்தின் அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்னர் குறித்த 4 வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்று அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் இன்றைய தினம் தங்காலையில் அமைந்துள்ள ஹால்டன் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த வாரம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு மஹிந்தவிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிய போதிலும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த கடிதம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணித்தியாலங்களுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு விமானங்கள் கொள்வனவு செய்த போது $2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பணத்தை கையூட்டாக பெற்றுக் கொண்டதாக கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது இவ்வாறு லஞ்சமாக பெற்றுக் கொண்ட தொகையில் $2 மில்லியன் ரூபாவினை அப்போதைய அமைச்சர் பிரியங்கரவுக்கும் 60 மில்லியன் ரூபாவினை அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்தார் என்று லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். எனினும் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு வெளியிட்டு கபில சந்திரசேனவினால் சத்திய கடதாசி ஒன்று நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதாகவும் அச்சுறுத்தல் விடுத்து வாக்குமூலம் பதியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறான எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடைக்கப்பெறவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டு வந்தனர். எனினும் இன்றைய தினம் இந்த அதிகாரப்பூர்வ கடிதம் மஹிந்தவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் திடீரென பெய்த மழை காரணமாக செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. நேற்று பெய்த மழையால் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது புதைக்குழி பகுதிக்குள் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நல்லூர் பிரதேச சபையின் கலி பவுசர் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் செம்மணி பகுதியில் திடீரென மழை பொழிந்தமையினால் அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழி பகுதிக்குள் வெள்ள நீரும் தேங்க தொடங்கியது. இதனையடுத்து நல்லூர் பிரதேச சபையின் கலிபவுசர்களை அழைத்து அவற்றின் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 260 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் அரை நாட்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மழை ஏற்பட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஓரிரு கிழமைகளின் பின்னர் நீதிமன்றம் குறிப்பிடும் நாளொன்றில் மீள ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாக சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்தார். அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று 3ஆம் கட்டத்தின் 12ஆம் நாள் காலை கௌரவ யாழ் மாவட்ட நீதவான் S. லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 12ஆம் நாள் அகழ்வு பணியின் போது மொத்தமாக 5 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக மனித எச்சங்கள் 261 அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித எச்சங்கள் அல்லாத பிற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் 82 இருந்து 97 வரையிலான பிற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதில் நாணய குற்றிகள், மூக்குத்தி, ஆணி, மஞ்சள் நிற வளையல் துண்டு, சிவப்பு நிற நூல் போன்ற பொருட்கள் இந்த பிற பொருட்களாக காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 21 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தேகத்துக்கிடமான இந்த மனித புதைகுழியில் ஒரு எலும்பு தொகுதி இன்னும் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்படாமல் இருக்கின்றது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி 3 வாரங்களின் பிற்பாடு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. மழை காரணமாகவும் நிபுணர்களுக்கு வேறு வேலைகள் காணப்படுவதன் அடிப்படையில் இந்த இடைக்கால ஒரு விடுமுறை ஒன்று விடப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் உட்பட வைத்தியர்களாக சஞ்சய் பண்டார, தம்மிக ஆரியர் பேராசிரியர், பல்கலைக்கழக பேராசிரியரும், விதுரன், விந்தகன், ஜனி மதுஷா, சிவானி, கஜிகணன் போன்ற
வைத்தியர்களும் இந்த அகழ்வு பணியில் பங்கு பெற்றினவர்கள். அது மட்டும் அல்லாது சட்ட வைத்திய அதிகாரியுடன் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் 5 பேர் அடங்கிய குழுவினரும் சோகோ போலீஸாரும் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அத்தோடு இந்த அகழ்வுப்பணி நடவடிக்கையை சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு பிரிவினரும் அவதானித்ததுடன் இதற்கான தரவுகளையும் சேகரித்து கொண்டிருந்தார்கள். இந்த அகழ்வுப்பணி அது மட்டுமல்ல, யாழ் நீதவான் நீதிமன்ற உத்தியோகத்தர்களும் இந்த அகழ்வுப்பணியில் இந்த சான்று பொருட்களை பெறுவதில், பாதுகாப்பதில், நீதிமன்ற கட்டுக்காவல் வழங்குவதற்கு ஈடுபட்டிருந்தார்கள். அத்தோடு சுகாதார அமைச்சின் உத்தியோகத்தர்களும் இந்த அகழ்வுப்பணி ஈடுபட்டது. இன்றுடன் இந்த 3ஆம் கட்டத்தின் 12ஆம் நாள் அகழ்வுப்பணி நிறைவேறுகின்றது. மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த அகழ்வுப்பணி நடைபெற இருக்கிறது. நன்றி. குறிப்பாக இந்த கைப்பற்றப்பட்ட அந்த இன்பு தொகுதிகளின் ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கு வெளிநாட்டில் முன்னெடுப்பதால் உள்ளூரிலே முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று நீதிமன்றம் கடந்த வழக்குத்தவணை என்பது கோரியிருந்தது. அது சம்பந்தமாக அதாவது இந்த அகழ்வுப்பணி இப்போது 1ஆம் கட்டம் நடைபெறுகின்றது, 1வது பகுதி. ஆனால் அந்த 3ஆம் பகுதியில் தான் நீங்கள் சொன்ன போன்று தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. 1வது இந்த அகழ்வுப்பணியில் இருக்கின்ற சான்று பொருட்களையும் என்பு தொகுதிகளையும் அகழ்வது நடவடிக்கை தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறான ஒரு விண்ணப்பம் செய்ததன் அடிப்படையில் அது சம்பந்தமாக பரிசீலிக்க சொல்லி நிபுணர்களுக்கு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. அது சம்பந்தமான அறிக்கைகள் இதுவரை நீதிமன்ற வழக்கேட்டில் தாக்கல் செய்யப்படவில்லை. அதுக்கு அந்த காலப்பதி வழங்கப்பட வேண்டும். வழங்கப்படும் போது அது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதுவரை அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி கேட்கப்பட்டது. அவர்களுக்கான அந்த அறிக்கைகளை தயாரிப்பதற்கான கால அவகாசம் போதாமையினால் இன்னும் அந்த அறிக்கைகள், இடைக்கால அறிக்கைகள், அவர்கள் எடுத்த வேறு பிற பொருட்கள் சம்பந்தமான அறிக்கைகள் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. ஸ்கேன் பரிசோதனை ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்கேன் பரிசோதனையில் காட்டப்பட்ட அனைத்து இடங்களும் இதுவரை அகழ்ந்து முடிக்கப்படவில்லை. ஆகவே அவை அகழ்ந்து அதற்கான அகழ்வுப்பணி முடிவடைந்த பிற்பாடு பிற இடங்களில், ஸ்கேன் பரிசோதனை செய்யாத இடங்களில் அகழ்வுப்பணி நடைபெறும். இன்று ஏற்கனவே 1ஆம் திகதி ஜூன் மாதத்திலிருந்து செய்யப்படவென்ற இடங்களுக்கான புல்தரைகளையும் மேற்படிவங்களும் இயந்திரங்கொண்டு அகற்றப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து அந்த அகழ்பணி ஆரம்பிப்பதற்கு இலவுபடுத்துவதற்காக. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிபுத்துறை ஹெல உரிமையவின் தலைவருமான உதய கமன்பில இன்று காலை குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இவ்வாறு போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய அவர் குறித்த மரணம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதய கமன்பிலவின் அந்த அறிக்கை தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை சிறுபோக்கத்தில் எந்த ஒரு பயிற்சிகைக்கும் உர தட்டுப்பாடு ஏற்படாது என்று விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்ணூருவை தேசிய தகவல் மற்றும் தொடர்பாடல் மையத்தில் நேற்று உரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது சிறுபோக்கத்திற்கு தேவையான உர இருப்புகள் நாட்டில் உள்ளதுடன் அவை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு இணங்க தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் துறையினரின் உர விநியோக நடவடிக்கைகளையும் மீண்டும் வழமை போன்று ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். சில பகுதிகளில் விநியோக தாமதங்கள் காணப்பட்டாலும் அவற்றை தீர்த்து இனிவரும் காலங்களில் எவ்வித தடையுமின்றி உரத்தை வழங்குவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்தினார். அதேபோல் உரம் தொடர்பில் போலியான மற்றும் தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் பெரும்போக்கத்திற்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசு மற்றும் தனியார் துறையினர் இணைந்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அதிக வினைத்திறன் கொண்ட புதிய தலைமுறை உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் மண் பரிசோதனைக்கு பின்னர் உரமிடும் முறையை மேலும் விரிவுபடுத்தவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் சூழ்ச்சிகளினாலும் பொய்களினாலும் ஆட்சிக்கு வந்தவர்களால் இந்த நாடு சீரழிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டை ஒரு தேசமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டுமானால் உண்மையான தேசப்பற்றுள்ள ஒரு தலைமைத்துவம் அவசியம். அந்த வகையில் திலீப் ஜாய்வீரவே எதிர்காலத்தில் இந்நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவர் என மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை எல்லைப் பகுதியான தொப்பிகல திவலபத்தான பிரதேசத்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சிங்கள விவசாயிகள் வெளியேற்றப்பட்டமைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதால் எவரும் அச்சப்பட தேவையில்லை. ஒரு தேசமாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் கலாச்சார ஒழுக்கமும் கலாச்சார விழுமியமும் கொண்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் மத்திய வங்கி கொள்ளை முதல் பல மோசடிகள் வரை இடம்பெற்று மக்கள் இன்று நரம்புகளை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறான ஒரு சீரழிந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்க நாம் உயிரை தியாகம் செய்தாவது பாடுபடுவோம். மகாவலி அதிகார சபையின் வதிவிட முகாமையாளருடன் இது தொடர்பாக பேசி விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் விளைச்சலை விற்பனை செய்வதற்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று வெற்றியானது இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் என்றார். நாட்டின் தற்போதைய மர்ம மரணங்கள் மற்றும் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்கள் காரணமாக மக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியிருக்கின்றனர். அந்த வகையில் தற்போதைய சூழலில் சுரேஷ் சலை போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகிறது. சட்டமும் நீதியும் நேர்மையாக நிலைநாட்டப்படாத பின்னணியில் அரசாங்கம் தனது பொறுப்பிலிருந்து முற்றிலும் தவறியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கடுமையாக குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியின் மர்ம மரணம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சட்டமும் நீதியும் சரியாக நேர்மையான முறையில் நிலைநாட்டப்பட்டால் எவரும் இத்தகைய விபரீத முடிவுகளை எடுக்க நினைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே எவரும் தற்கொலை செய்து கொள்ள முயல்வதில்லை. முதலில் நிதி அமைச்சின் மேலதிக பணிப்பாளரின் மரணம் உண்மையாகவே தற்கொலையா இல்லையா என்ற பாரிய சந்தேகம் சமூகத்தில் எழுந்துள்ளது. அதோடு தற்போதைய சம்பவத்தை பார்க்கும்போது அது மேலோட்டமாக தற்கொலை போன்று தெரிந்தாலும் அதிலும் பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மாறாக அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை. இது மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம். இதுதான் இறுதி தற்கொலையா அல்லது இறுதி கொலையா என்பதை எம்மால் கூற முடியாது. இது அரசாங்கம் தனது அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே செயல்பட்டு வருகின்றது. இதனால் நாட்டு மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பது தெளிவாக தெரிகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேஷ் சலை போன்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஒருவர் வெளியில் வந்தால் அவரின் பாதுகாப்பு எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுகின்றது என்றார். அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் தேவையான முறையில் வாக்குமூலங்களை வழங்குமாறு கோரி விசாரணை நிறுவனங்களால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அரசியல் பழிவாங்கல்களுக்காக நாட்டின் அரசு பொறிமுறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு வீழ்ச்சியடைய தேவையில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ராகமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று அரசாங்கம் மற்றும் போலீசின் தேவைக்கேற்ப குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு செல்பவர்கள் அவர்கள் சொற்படி கேட்காவிட்டால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. அவர்களை கொல்லாமல் கொள்கின்றார்கள். போலீசாருக்கு தேவையான வாக்குமூலத்தை எழுதி வாங்கும் வரை அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருமாறு அழைத்து மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் பெயர்களை குறிப்பிடுமாறு கடுமையாக வற்புறுத்தியுள்ளனர். அவ்வாறு செய்யாவிட்டால் முன்னதாக கிகலிய ரம்புக்வெலவின் வழக்கில் வாக்குமூலம் அளிக்க வந்தவருக்கு நேர்ந்த கதையை போன்ற நிலை ஏற்படும் என்றும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளனர். இது தொடர்பான சத்திய கடதாசி மூலமான வாக்குமூலத்தை கபில சந்திரசேன நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்திருந்தார். ஆனால் இன்று அவர் உயிருடன் இல்லை. இந்த அழுத்தங்கள் காரணமாக இன்று அவரது உயிர் பறிபோயுள்ளது.
இதற்கு யார் பொறுப்பு கூறுவது? யாராவது தவறு செய்திருந்தால் அதற்கு எதிராக நியாயமான முறையில் விசாரணைகளை நடத்துங்கள். எங்களை எப்போது அழைத்தாலும் நாங்கள் வந்து வாக்குமூலம் அளிக்க தயாராக இருக்கின்றோம். நாங்கள் எங்கும் ஓடி ஒளியவில்லை. எனவே இவ்வாறு தேவையில்லாமல் அழுத்தங்களை பிரயோகித்து அச்சுறுத்தி இவர்களது பெயரை குறிப்பிடுமாறு வற்புறுத்துவதும், அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களது மனைவியையும் பிள்ளைகளையும் சிறையில் அடைப்போம் என்று மிரட்டுவதும் ஏன்? எமக்கு தேவையான வாக்குமூலத்தை நீங்கள் தராவிட்டால் உங்களுக்கு மரணம் தான் நேரிடும் என்று அச்சுறுத்துவதும், ஒருவரை உயிருடன் கொல்லாமல் கொள்வதும் எதற்காக? நாட்டின் அரசு பொறிமுறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு வீழ்ச்சியடைய தேவையில்லை என்றார்.